பொங்கல் தொடர் விடுமுறை மற்றும் சனி பெயர்ச்சி முடிந்ததன் 4வது சனிக்கிழமையொட்டி திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் அந்தோணிராஜ், பக்தர்களின் வருகை தொடர்ந்து எவ்வளவாக இருக்கிறது? காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை 5:20 மணிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்ந்தார். தற்போது பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி முடிந்து 4வது சனிக்கிழமையான இன்றும் பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக சனிக்கிழமையான இன்று சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அதிகாலை முதல் குவிந்தனர். சனி பகவானை தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று காலை சனி பகவானுக்கு விசேஷ அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்று ஸ்ரீ சனி பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். தொடர்ந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் அன்னதானம் செய்தும் பக்தர்கள் வழிபட்டனர். முன்னதாக நலன் தீர்த்த குளத்தில் பாத்தீங்கன்னா கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டு வருகின்றனர். தற்போது பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் திருநள்ளாறு பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது பக்தர்கள் அதிகரிப்பால் மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சனிப்பெயர்ச்சி விழா 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்றாலும் ஒரு மண்டலமான 48 நாட்கள் ஒருவரை சனீஸ்வர பகவானை வழிபடுவதன் மூலம் அதன் பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையால் சனிப்பெயர்ச்சி முடிந்து 4வது சனிக்கிழமை இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாட்டில் பங்கேற்றுள்ளனர். பக்தர்கள் வருகையால் திருநள்ளாறு பகுதி முழுவதும் மக்கள் வெள்ளத்தால் திருவிழா கோலம் போல காட்சி அளித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.